ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 26 பிப்ரவரி 2026. பாபா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, बाप दादा चाहते हैं कि बच्चों की पहले साथियों में, सेवा में, वायुमंडल में एकता हो, फिर एक बल, एक भरोसा, एक मत हो, तब सेवा में सफलता मिलेगी. பாப் தாதா குழந்தைகளிடம் இதை விரும்புகிறார். அதாவது குழந்தைகள் முதலில் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் சாத்தி, சேவையில், வாயுமண்டலத்தில் ஒற்றுமை வேண்டும். அப்பொழுது அந்த ஒரு பலம், ஒரு நம்பிக்கை, ஒரு வழிப்படி நீங்கள் நடந்தால் சேவையில் வெற்றி கிடைக்கும். जैसे नारियल तोड़कर रिबन काटकर उद्घाटन करते हो, ऐसे एक मत, एक बल, एक भरोसे और एकता की रिबन काटो. ஒரு நல்ல காரியம், ஒரு வீடு பால் காய்ச்சறோம், இல்லை இது வேறு ஏதோ ஒரு சுப காரியம்னா முதல்ல என்ன பண்ணுவோமா, அங்கே ஒரு தேங்காயை உடைப்போமா, தேங்காய் உடைச்சி ரிப்பன் கட் பண்ணுவோமா. ஒரு கிரக பிரவேசம் ஏதோ ஒன்றுன்னா அதை பண்ணுறோம் இல்லையா. அதே போல் பாபா என்ன சொல்கிறாரு, எந்த ரிப்பனை கட் பண்ணணும்னா வரவேற்பு, ஒற்றுமை, ஒரு வழி, ஒரு நம்பிக்கை, ஒரு பலம். ஒருவர் மீது நம்பிக்கை, ஒருவருடைய பலம், ஒற்றுமை, அவர் ஒருவருடைய வழிப்படி நடப்பது. இந்த ரிப்பனை கட் பண்ணுங்க. ஸ்தூல ரிப்பன் அழகழகாக நம்ம கலர்ஃபுல்லாக வெரைட்டியாக வச்சுக்கிறோம். ஆனால் பாபா சூக்ஷ்மத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு, என்னுடைய குழந்தைகளுக்குள்ள எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது, மனக்கசப்பு இருக்கக்கூடாது. இவங்க எல்லாரையும் பார்த்தா என்னை பிரத்யட்சப்படுத்தக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய முகம் மற்றும் நடத்தை இருக்கணும். அதனால் இப்போ இந்த ரிப்பன் கட் பண்ணுங்க. और फिर सर्व के संतुष्टता प्रसन्नता का नारियल तोड़ो. என்ன தேங்காய் உடைக்கணுமா, எல்லாரையும் திருப்திப்படுத்துவேன், நானும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி செய்வேன் மற்றும் மலர்ச்சியான முகம். இந்த ஒரு தேங்காய் நீங்கள் உடைக்கணும். ஏக பானி தர்னி में डालो फिर देखो सफलता कितनी होती है. இப்போ பாபா சொல்லாரு, அந்த தேங்காய் உடைக்குமா அந்த தண்ணி வரும் இல்லையா, அப்போது இந்த ஒரு நமக்குள்ள என்ன சொன்னார், திருப்தி இருக்கணும் மற்றும் முக மலர்ச்சி. இந்த தேங்காய் உடைச்சிங்கன்னா அதுலேருந்து ஒரு இனிமையான தண்ணீர் தரணியில் விழுகுது, நிலத்தில் படுது. அப்போ அந்த சேவையில் வெற்றி கிடைக்கும். ஆக ஒரு சேவை, இதனுடைய சாரம் என்ன, ஒரு சேவை அப்படின்னா அங்கே பாபா என்ன சொல்றாரு, ஏகதா, ஒற்றுமை வேணும், ஒரு வழிப்படி நடக்கணும், ஒரு பலம், ஒரு நம்பிக்கைன்னு இருக்கணும், திருப்தி இருக்கணும். ஒருவருக்கொருவர் அந்த ஒரு ஆன்மீக ஸ்நேகத்தோடவும் மரியாதையோடவும் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்ல, முதலில் நீங்கள் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ நீங்கள் குஷியாக இருங்க, நீங்கள் திருப்தியாக இருங்க. அப்போ பிற ஆத்மாக்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், திருப்திப்படுத்த முடியும். இவ்வளவு சூக்ஷ்ம தாரணைகள் இருந்தால் அந்த சேவையில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா சேவையில் ஸ்தூல சேவை நம்ம செய்கிறது, மனசா சேவை வேற, இது ஒரு பக்கம். பட் அதில் எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்குறோம், எவ்வளோ அதுக்கு பிளான் பண்ணுறோம், எவ்வளோ எக்ஸிக்யூஷன் பார்ட் இருக்குது, இதெல்லாம் வெளிப்புறமாக நல்லபடியாக நடந்துடுது. பட் சூக்ஷ்மத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் முக்கியமான விஷயங்கள் மீது கவனம் கொடுக்கணும். அந்த டீம், அந்த பரிவார் யாரெல்லாம் சேவையில் இன்வால்வாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ளே எப்படி இருக்காங்க, குஷியாக இருக்காங்களா, ஒத்துமையாக இருக்காங்களா, பாபா பாபா சொல்கிறாங்களா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் திருப்தியாக இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து தான் அங்கே சூக்ஷ்ம ஒரு பெரிய வெற்றி என்பது கிடைக்கிறது. அதனால் அந்த சூக்ஷ்மத்தா மீது பாபா இன்னைக்கு நமக்கு கவனத்தை கொடுக்குறாரு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சேவையில் வெற்றிங்கிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது, சூக்ஷ்ம விஷயமும் இருக்கின்றது. அல்லது ஓம் சாந்தி.